ஹாய், இன்றைக்கி வந்து வித்தியாசமாக அதாவது கேரட்டு சேர்த்து ஒரு பாயாசம் செய்யலாமா ஜவ்வரிசியோட. எல்லோரும் வந்து சேமியா பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம்னு சொல்லி நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேரட்டை துருவிக்கணும். நெய் ஊற்றிட்டு அதில் நமக்கு திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் வந்து கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். இன்னும் பச்சை வாசனை போகும் தண்டியும் கொதிக்க விட்டுட்டு கொதிக்க விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொதித்ததில் நம்ம வந்து ஜவ்வரிசிலையும் பால் சேர்க்குறோம். இதுலேயும் பால் தான் ரொம்ப மெயினாக சேர்க்கணும். பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் கொட்டிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை சக்கரைக்கு பதிலாக அந்த மாதிரி சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செமையாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.